அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் தொல்காப்பியம் களவியல்ல ஐயம் குறித்து ஒரு பாடம். களவுல ஐயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயம்னா என்ன? பயமான்னு கேட்டீங்கன்னா பயம் இல்லை, சந்தேகம். என்ன சார் சொல்றீங்க? வாழ்க்கையில சந்தேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமா? அதுவும் களவு வாழ்க்கையில சந்தேகம் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா முக்கியம். அந்த சந்தேகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம குறிப்பாச்சு. சிறந்துளி ஐயம் சிறந்தது என்ப இழிந்துளி இழிவே சுட்டலான அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு. சந்தேகம் இருக்கணும். அந்த சந்தேகம் எப்படிப்பட்ட சந்தேகமா இருக்கணும்னா சிறந்துளி ஐயம், சிறந்த சந்தேகமாக இருக்கணும். இழிவான சந்தேகம் வந்ததுன்னா, தாழ்வான சந்தேகம் வந்ததுன்னா, கெடுதலான சந்தேகம் வந்ததுன்னா அந்த களவு ஒண்ணுலாம் போயிடும். இதே இது சிறந்த சந்தேகம் வந்ததுன்னா அந்த களவு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும். சான்றா திருக்குறள்ல 108வது குறள் தகையனுக்கு அதிகாரம் அதுல திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அணங்குகள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குளை மாதர்கள் மாடும் என் நெஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவன் பார்ப்பான், தூரத்துல ஒரு தலைவி இருப்பான். அந்த தலைவியை பார்க்கறதுக்கு தெய்வ பொண்ணான்னு தோணும், அணங்குகள் இல்ல மயிலான்னு தோணும், ஆய்மையில் உள்ளோ இல்ல காதுல கொள்ளை அணிந்த பெண்ணான்னு தோணும். இதெல்லாம் உயர்ந்த சந்தேகங்கள். இந்த சந்தேகம் வந்தா களவு வெற்றி பண்ணி அது பேயா இங்க போறது என்ன எருமாட்டமா இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா களவு களவுல களவு வாழ்க்கை காதல் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் சந்தேகம் சிறந்த சந்தேகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.